அமெரிக்காவில் அடிக்கடி என்னத்தான் ஏற்படுது, சமீபத்தில் தான் மிகப்பெரிய ஒரு புயல் ஏற்பட்டு பலவிதமான நாசங்களை உண்டாக்கிச்சு. அது போக இப்போ கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சலஸ் போன்ற நகரங்களில் ஏற்பட்ட அந்த வைல்ட் ஃபயர் காட்டுத்தீயின் காரணமாக 29,000 ஏக்கரை விட அதிகமான நிலப்பரப்புகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது. 2,000 வீடுகள், கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்குது. 1,00,000 விட அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து அந்த கலிஃபோர்னியாவுடைய, லாஸ் ஏஞ்சலஸுடைய பகுதிகள் ரெட் அலர்ட்டாகத்தான் இருக்குது. என்ன நடக்குது அமெரிக்காவில், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்ட்டில் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். அமெரிக்காவில் அடிக்கடி இப்படியாப்பட்ட அனர்த்தங்கள் ஏற்படுவது அதிகமாகிருச்சு. சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு புயல் ஏற்பட்டு அதிகமான நாசங்களை, பேரழிவுகள் உண்டாக்கிச்சு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தா, அமெரிக்காவுடைய சில மாகாணங்களில் 13 வருடங்கள் பெய்யாத பனி இப்போ அதிகமாக பெய்து கொண்டிருக்குது. அமெரிக்காவுடைய கேன்சஸ்லேருந்து நியூ ஜெர்சி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் பனிமூட்டத்திலே மூழ்கி இருக்குது. 13 வருடங்கள் பெய்யாத ஒரு பனி இப்போ அமெரிக்காவில் பெய்ஞ்சு இதன் மூலமாக இதுவரை 5 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்குது. இந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய சில மாகாணங்கள் பனியால் சூழ்ந்திருக்குது. இதே போல அமெரிக்காவுடைய இன்னும் சில மாகாணங்கள், கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சலஸ் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டு அங்க மிகப்பெரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. கடந்த 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவுடைய பசிபிக் பாலிடேஸுடைய அவுட் சைடில் ஒரு சக்தி வாய்ந்த காற்று புயல் உருவாகி இதன் மூலமாக காட்டுத்தீ பரவ ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் நோமலாக இருந்த இந்த காட்டுத்தீ போக போக சக்தி வாய்ந்த காட்டுத்தீயாக மாறி மிகப்பெரிய கோர தாண்டவத்தை அது ஆட ஆரம்பித்திருக்குது. லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கக்கூடிய பசிபிக் பாலிசேட்ஸில் உருவான இந்த தீ ஆரம்பத்தில் ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு தான் பரவிச்சு. கொஞ்ச நேரம் போகல, சில மணித்தியாலங்களில் 2,900 ஏக்கர் அளவுக்கு அந்த காட்டுத்தீ பரவி மிகப்பெரிய ஒரு நாசத்தை உண்டு பண்ணியிருக்குது. கடந்த 2 நாட்களாக லாஸ் ஏஞ்சலஸில் எரியக்கூடிய இந்த காட்டுத்தீயின் காரணமாக 2,000 வீடுகள், கட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது. 29,000 ஏக்கரை விட அதிகமான நிலப்பரப்புகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது. இதன் காரணமாக 1,30,000 மக்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. லாஸ் ஏஞ்சலஸில் 2 லட்சம் பேர் கரண்ட் இல்லாமல் இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கிறது. இந்த பயங்கரமான காட்டுத்தீ காரணமாக 100க்கு அதிகமான தீயணைப்பு படைகள் தரை மார்க்கமாகவும் வான்வெளி மார்க்கமாகவும் இந்த தீயை அணைப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் காற்றுடைய வேகம் அதிகமாக இருப்பதின் காரணமாக இந்த காற்று மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது இந்த தீயை அணைப்பதற்காக வேண்டி. வரக்கூடிய நாட்களில் இந்த காற்றுடைய வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும். மணித்தியாலத்துக்கு 40லிருந்து 55 மைல் வேகத்தில் காற்று வீசுவதற்கு வாய்ப்புள்ளதாக அந்த நாட்டு வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த காற்று அதிகரிக்க அதிகரிக்க காட்டுத்தீ அதிகமாக பரவத்தான் ஆரம்பிக்கும். அதனால இந்த தீயை அணைப்பதற்கு இந்த காற்று மிகப்பெரிய தடையாக இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கிறது. இதனால அந்த லாஸ் ஏஞ்சலஸ், கலிஃபோர்னியாவுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்கூல்களுக்கு எல்லாம் லீவ் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பசிபிக் பாலிசேட்ஸ்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அல்டடேனா என்ற பகுதியிலும் ஒரு காட்டுத்தீ பரவிச்சு. ஆரம்பத்தில் சிறியதாகத்தான் இந்த காட்டுத்தீ பரவி இப்ப 400 ஏக்கரை விட அதிகமான பகுதிகளுக்கு இந்த காட்டுத்தீ பரவி இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கிறது. இது போன்ற பலவிதமான காட்டுத்தீ அமெரிக்காவில் பரவி அதிகமான கட்டிடங்களை, அதிகமான ஏக்கர் நிலங்களை தீக்கிரையாக்கி இருக்குது. தற்பொழுது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் இத்தாலிக்கு போகக்கூடிய அந்த பிரயாணத்தையும் ரத்து செஞ்சிருக்கிறார். இவர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய காலத்தில் கடைசியாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பயணம் இந்த ட்ரிப்பாகத்தான் இருந்தது. காரணம் என்னண்டா, இந்த மாதம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கிறார். அதுக்கு முன்னாலே இவருடைய பதவி காலம் முடிவடைய இருக்குது. அதனால இவர் கடைசியாக இத்தாலிக்கு
போவதாக நியமிக்கப்பட்டிருந்த அந்த பயணம் அமெரிக்காவுடைய சிச்சுவேஷனை கருத்தில் கொண்டு அந்த பயணத்தை ஜோ பைடன் ரத்து செஞ்சிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் மக்கள் கவனமாக பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருக்குமாறும் மக்களுக்கு இவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வைல்ட் ஃபயர் அமெரிக்காவுடைய பல பகுதிகளை நாசமாக்கி இருக்குது. பலர் தங்களுடைய வீடுகளை இழந்திருக்கிறாங்க, இடங்களை இழந்திருக்கிறாங்க, நிலங்களை இழந்திருக்கிறாங்க. இதுவரை இந்த காட்டுத்தீயின் காரணமாக 5 பேர் இறந்திருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் சொல்லுது. தற்பொழுது இந்த வைல்ட் ஃபயர் காட்டுத்தீ முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குதான்னு பார்த்தால் அதுதான் இல்லை, இன்னும் தொடர்ந்து பல இடங்கள் எரிந்து கொண்டு தான் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இந்த காற்றுடைய வேகம் அதிகமாக இருப்பதின் காரணமாக இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்று அந்த நாட்டு ஊடகங்கள் சொல்லுது. எனவே இது போன்ற உலகத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய விடயங்களை சுருக்கமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.